ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படி பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று வந்து பார்த்தா பிசி வந்து 77 நல்ல நம்பர். நம்ம வந்து ரொம்ப ட்ரை பண்ண நம்பர் தான் பிசி வந்து 77. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் முன்னாடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 37 அடிச்சிருந்தான். 37 ஓகேவா. 37க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் 3க்கு பவர் 8. 37க்கு ஒரு 87 சொல்லி ஒரு நம்பர் ஒரு பேர் முடிச்சிட்டான் ஓகேவா. 37 அதுக்கு ஒரு 87 சொல்லி ஒரு பவர் முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 67 அந்த 67க்கு ஒரு ஒரு 17 ஓகேவா. பி போர்டு பவர் பண்ணி 67க்கு ஒரு 17 சொல்லி முடிச்சிட்டான். அப்போ 37 17 அப்போ ஒரு 27 அந்த 27க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணால் 77. நம்ம எவ்வளோ டைம் வந்து 77 கொடுத்துருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா அன்றைக்கெலாம் வரல. ஆனால் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மாதம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 77 சொல்லி முடிச்சுட்டு போயிட்டேன். இப்போ வந்து பார்த்து தெரியும் உங்களுக்கு 37க்கு ஒரு 87 67க்கு ஒரு 17 27க்கு ஒரு 77 சொல்லி இது பேட்டர்னே முடிச்சிட்டான். எல்லாம் நம்பர் ஃபாலோ பண்ண முடியல, மிஸ் ஆகிடுச்சு. ஓகே இப்போ இன்னைக்கு 1ஆந்தேதி மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டிங் நம்பர் எடுத்து 1ஆந்தேதி இறக்குவோம். எக்ஸாம்பிள் எவ்வளோ சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ ஒரு பேட்டர்ஸ் அடிச்சிருந்தேன். பெண்டிங் நம்பர் தான் இதை கரெக்டாக அடிப்பா. எப்படின்னா இங்கே ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி பாருங்கள் 75, ஏபி 75, ஏபி 77, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 71 ஓகேவா. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த நம்பர். ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா 75, 77, 71 மூணுமே ஒத்த நம்பரு. இன்னும் அடிக்க வேண்டிய ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 73, ஒரு 79 தான் பெண்டிங் இருந்தது. நம்ம அக்டோபர் மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணோம், ஆனால் வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 1ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 73 சொல்லி அடிச்சிருந்தான் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 75, 77, 71 மூணுமே ஒத்த நம்பரு. பேலன்ஸ் இருக்கிற ஒத்த நம்பர் 73, 79 தான். அந்த 73 வந்து பார்த்தீங்கன்னா 1ஆந்தேதி வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் இறக்கணும் ஓகே. அதே மாதிரி தான் அடுத்த மாதம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து சி போர்டு 0 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 80, ஒரு 40 ஓகேவா. 80, ஒரு 40 இங்கே ஒரு 00 இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டன் நம்பர் ஓகேவா. 840 ஓகேவா. 80, 40, 00 மூணுமே வந்து ரெட்டன் நம்பர். இன்னும் அடிக்க வேண்டிய ரெட்டன் நம்பர் பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 20, 60 மட்டும் தான் பெண்டிங் இருந்தது. அந்த மாதம் எண்டு வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20, 60 ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். ஆனால் வந்து 1ஆந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60 வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆந்தேதி இறக்கி விட்டான் ஓகேவா. அதே மாதிரி தான் போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா 592 இங்கே வந்து ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 592 ரிப்பீட் வந்து 592 அடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது பெண்டிங் நம்பர் பெருசாக எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த மாதம் 1ஆந்தேதி ஓகேவா. இப்போ ஒரு பெண்டிங் நம்பர் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெண்டிங் நம்பர் எடுத்து நீங்கள் அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் அடிக்கலாம் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏபி வந்து 72 வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ரொம்ப கேஷுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி பேட்டர்ன் அடிச்சுட்டு போயிடுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 97, ஏபி 97 அப்படியே ஒரு நம்பருக்கு குறைச்சி ஏபி 96, அப்படியே ஒரு நம்பருக்கு குறைச்சி ஏபி 95 ஓகேவா. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் கரெக்டாக அடிச்சிருப்பான் ஓகேவா. 95, 96, 97 அடிச்சிருப்பான். இந்த மாதிரி எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான். ரொம்ப சிம்பிளாக அடிப்பான் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில். இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு ஏபி பாருங்கள் 88, அப்படியே ஏபி பாருங்கள் 99 ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஏபி பாருங்கள் 00 அப்படியே ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அடிச்சுட்டு வந்துருப்போம் ஓகேவா. இதை மாதிரி தான் இப்போ ரொம்ப சிம்பிளாக ஓகேவா. ரொம்ப நாள் பெண்டிங் நம்பர் என்னென்னா இங்கே ஏசி வந்து 72 ஓகேவா. ஏசி 72, ஒரு பிசி 72 ஓகேவா. அதுக்கு ஒரு ஏபி 72 அடிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் 92, ஏபி 92 அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி ஒரு 82, 92, 82 ஒரு 72 ரொம்ப சிம்பிளாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. பெண்டிங் நம்பர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஓகேவா. 92, 82, 72 இந்த மாதிரி தான். இதான் இந்த இப்போ இங்கே அடித்த மாதிரி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப் விட்டு அடிச்சிருந்தான். இங்கே 97, 96, 95 ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தான். இங்கே 92, 82 ஒரு 72 வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஏபி 72 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏபி 72 வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஏசி 72 வச்சு 722 ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 82, ஏபி 82 ஒரு ஏசி 72 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏசி 72 இது மட்டும் காரணம் இல்லை. சில நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு காமனாக அடிப்பான் ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் அடிச்சிருப்பேன். எப்படின்னா இங்கே ஏபி பாருங்கள் ஏபி 40, ஏபி 50 ஓகேவா. ஏபி 40, ஏபி 50 ஓகேவா. அப்படியே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 60 ஓகேவா. 40, 50, 60 ரொம்ப சென்டரில் அடிச்சிருப்பான். அதே மாதிரி தான் இப்போ நமக்கு என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 92, பிசி 92 இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 82 ஓகேவா. பிசி வந்து 92, ஏசி 82
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 31 முடிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 தான் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டர் வர மாதிரி இருந்தால் நமக்கு 72 வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபி 72 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பிசி 92, ஏசி 82, ஒரு ஏபி 82 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படி ஏபி 82 வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா சீபோர்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வர மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு 2 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 722 சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 722 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 722 ஓகேவா? 722 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் ஏபி வந்து 72 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு மாதிரி பெண்டிங் நம்பர் ஒரு வேளை இன்றைக்கி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் அடிக்க தான் போகிறான். ஏன்னா இங்கே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. ஏபி வந்து பார்த்திங்கன்னா 92, ஏபி 82, ஒரு ஏபி 72 இங்கே வரணும். ஆனால் அதுக்கு நேராக அடிக்க மாட்டான், கொஞ்சம் முன்ன பின்ன அடிப்பான். அதில் இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கோங்க ஏபி 72. ஏபி 72 சீபோர்டு மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா 722 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து இன்னொரு நம்ம சப்போர்ட்டுக்கு ஒன்று ட்ரை பண்ணலாம். இதுவும் வரது வாய்ப்பு இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? என்ன காரணம் மட்டும் சொல்கிறேன், இப்போ பார்த்துக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 10 அடிச்சிருப்பான், ஏசி 10. ஓகேவா? இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 12. ஓகேவா? 10, 12 ரெண்டு கேப்பில் ஒரு 11 குறையும். அந்த 11 தான் இங்கே ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 11 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏசி 10, பிசி 12. அப்போ 10க்கும் 12 கேப்பில் ஒரு 11 குறையும். அந்த 11 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள். பிசி வந்து பார்த்திங்கன்னா 22. ஓகேவா? பிசி 22, ஏசி வந்து பார்த்திங்கன்னா 0. அப்போ 2க்கும் 0 கேப்பில் ஒரு 1 குறையும். அப்போ ஏபி வந்து பார்த்திங்கன்னா 11. ஓகேவா? இந்த பக்கம் கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஆகுது. என்னன்னா ஏசி 10, பிசி 12. அப்போ ஒரு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 11. இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம 22, 0 இங்கே ஒரு 11. ஓகேவா? அப்போ ஏபி 11 வரணும். ஏபி 11 வர மாதிரி இருந்தால் நீங்கள் சி போர்டு என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 9, 6, 3 பேட்டர்ன் படி பார்த்தா இங்கே ஏ போர்டு பாருங்கள் 9 அடிச்சிட்டான். ஓகேவா? இங்கே பி போர்டு பாருங்கள் 6 அடிச்சிட்டான். அப்போ இங்கே சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 3 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரே நம்பராக 113 சொல்லி ஒரு நம்பர் அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 113 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, சிம்பிளாக தான் இருக்கும். 1 மேக்ஸிமம் சிம்பிளாக தான் அடிப்பான். அதை மட்டும் நம்ம என்ன நம்பர் ரொம்ப சிம்பிளாக அடிப்பான். நம்ம ஆனால் ரொம்ப டீப்பாக போவோம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் போகட்டும், சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். 113 சப்போர்ட்டுக்கு ஏபி 75, 720 ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் இன்னொரு பேர் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரை பண்ண நம்பர் தான் ஏபி 24. அது இன்றைக்கும் ட்ரை பண்ணுங்கள். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் அடிச்சிருப்பான், நான் நோட் பண்ணிக்குவேன். இங்கே பிசி பாருங்கள் 28. இந்த 28 ஓகேவா? 28க்கு ஃபுல் பார் வந்து 73. அந்த 73 தான் அடுத்த நாள் பாருங்கள் 37 அடிச்சிருப்போம். ஓகேவா? என்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். 28 அந்த 28 திருப்பி நமக்கு இங்கே 82 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? 28 அந்த 28 திருப்பி நமக்கு இங்கே 82 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே அது கீழே இருக்கிற 37, அந்த 37 என்ன பண்ணலாம், ஒரு நாள் விட்டு பாருங்கள் 37 திருப்பி 73 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? ஒரு நாள் விட்டு அடித்தான். ஒரு நாள் அடுத்த நாள் அடிக்காமல் ஒரு நாள் விட்டு அடித்தான். இங்கே என்னென்னா கண்டினியூவாக அடித்தேன். நம்ம 28 அது கீழே வந்து பார்த்தா 37, அந்த 28 திருப்பி இங்கே 82 அடிக்கும் போது அந்த 37 திருப்பி நமக்கு இங்கே 73 சொல்லி ஒரு நாள் விட்டு அடித்தான். ஓகேவா? அதே சேம் ரூட் தான் இங்கே. என்னென்னா இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு மட்டும் பாருங்கள். இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 74. இந்த 74 அதை திருப்பி நமக்கு இங்கே 47 அடிச்சிட்டான். ஓகேவா? 74 அதை திருப்பி 47 அடிச்சிட்டான். அப்போ அது கீழே இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 42. ஓகேவா? அடுத்த நாள் அடிச்சிருக்கான் 42. அப்போ அந்த 42 என்ன பண்ணாலும் ஒரு நாள் விட்டு நமக்கு வந்து 24 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 24 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே சேம் ரூட்டு தான். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அடித்த நம்பர். ஓகேவா? இங்கே கண்டினியூவாக அடித்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாள் விட்டு அடித்தான். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தா இங்கே கண்டினியூவாக அடித்த நம்பரை இங்கே ஒரு நாள் விட்டு திருப்பி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஏபி 24 வரலாம். அப்படி ஏபி 24 வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 247 இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஏபி 47, நேற்று ஏசி 47. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பிசி 47 சொல்லி அடிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக. ஏன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து பார்த்திங்கன்னா 60 அடிச்சிருந்தான். ஏசி 60. அந்த ஏசி 60 தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏசி 60 அதுக்கு ஒன்றாவது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பிசி 60 சொல்லி முடிச்ச மாதிரி தான். இது ஒரு கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஏசி 47 எடுத்து பிசி வந்து 47 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ட்ரை தான், வந்தால் லக்கு. ஓகேவா? 247 ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 4 வச்சு வேறு ஏதாவது வர மாதிரி இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 24 வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்ததா 3 நம்பர் கொடுத்துருக்கேன். 3மே நல்லா இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ ட்ரை பண்ணுங்கள். 3 ப்ளே பண்ணணும் அவசியம் இல்லை. இன்னும் கேம் போகட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 11க்கு ஒரு ரூட்டு மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா
இங்கே ஏபி பாருங்கள் 92 ஓகேவா. ஏபி 92, அதுக்கு தான் நமக்கு வந்து ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 47. 92க்கு ஃபுல் பவர் வந்து 47 ஓகேவா. 92க்கு ஃபுல் பவர் 47. அப்படியே ஒரு நாள் பாருங்கள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 66. அந்த 66க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு நமக்கு இங்கே 11 வரணும் ஓகேவா. ஏபி 11 வரணும். அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சி போர்டு பாருங்கள் 9. அப்படியே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணால் 9 சொல்லி அடிச்சிருந்தான். சி போர்டு 9க்கு 9 அடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 3. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு 3 வந்தால் 113 சொல்லி வரணும் ஓகேவா. 113 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். மூணுமே நல்லா இருக்குது ஓகேவா. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மூணுமே செட் ஆகலை கூட விட்டுடுங்க. நாளைக்கு ட்ரை பண்ணி போகலாம். கேம் இன்னோட முடிய போகிறதில்ல ஓகேவா. லிமிட்டாக ப்ளே பண்ணிக்குவாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 72 ஓகேவா. ஏபி 72 வந்தால் சி போர்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வந்தால் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. 722. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 11 ஓகேவா. 11 வந்தால் 113 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 24 ஓகேவா. 24 வந்தால் நீங்கள் 247 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.